60 ஏக்கர் கோயம்பேடு ஏரியை மூடிவிட்டுதான் அங்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதால் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு காலியாக உள்ள இடத்தில் பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். பசுமை பூங்கா அமைக்கும் கோரிக்கையை வலியுறுத்தி 10 லட்சம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை சென்னை அரும்பாக்கத்தில் துவக்கி வைத்த அன்புமணி, சென்னையில் கடந்த 30 ஆண்டுகளில் பொதுவெளி பரப்பு மற்றும் பசுமை பரப்பு பாதியாக குறைந்துவிட்டதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் உள்ள பொதுவெளி இடங்கள், பப்ளிக் ஸ்பேஸ் மற்றும் பசுமை பரப்பளவு, கிரீன் கவரேஜ், இது 50 விழுக்காடு குறைந்திருக்கிறது. 50 விழுக்காடு. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது. அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள். கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது. இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும். வர மழையை நம்ம சேமிக்காம பாதுகாக்காம அதை கடல்ல விட்டுறோம். பிறகு கடல்ல இருந்து மறுபடியும் தண்ணி எடுத்து அதற்கு 30,000 கோடி செலவு பண்ணி அதுல ஆண்டுதோறும் அதற்கு 10,000 கோடி அதற்கு அரசு செலவு செய்ய வேண்டியதா இருக்கிற ஒரு சூழல்.